வெல்கம் டு பிரதீப் 41 பிளாக்ஸ். நான் உங்கள் பிரதீப். இட்ஸ் மீ பிரதீப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அதானே கேட்குறீங்க? சொல்கிறேன் நான். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லப்பர் பந்து படத்தோட ட்ரெய்லர். யார் அதை ஹீரோ தானே கேட்குறீங்க? ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் நடித்து இன்றைக்கி இப்போ தான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு அந்த ட்ரெய்லர். ஸோ வாங்க அந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாவ், டவர் சுற்றுது. கறி குழம்பு வைக்குது. ஆர்டிஸ்ட் பூமலை இல்லம்மா, வேலையா ஆடுதுறை வரைக்கும் போயிருக்காரு. அவனுக்கு வேலை கொடுத்த ஆடுதுறைக்காரனே நான் தாம்மா. எங்கம்மா போயிட்டு வந்தாலே பிரின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், பிரின்ஸ் பிக்சர்ஸ் பண்ணிருக்காங்க. கௌரவ் கங்குலி மட்டும் ஜார்க்கண்ட் பக்கம் போகாம நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர், கேப்டன் விஜயகாந்த் அந்த இடத்துல நம்ம கெத்துறோம். அட்டகத்தி தினேஷ், நம்ம ஊர்ல பூமால அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். அன்பு, நம்மால வந்து கெத்து. ஏய் வாவ், இவன் திறமையை நம்பி எந்த டீம் கூப்பிடுதோ அந்த டீமுக்கு விளையாடுவாப்ல. சேன் லோகன். உனக்கு என்ன தெரியுமா? ஏய், ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சுன்னு அழுதுட்டு போனானு. அவன் வெந்து தெரிஞ்ச காலப்படுத்த ஹீரோயின். சில்லாஞ்சிருக்கியே கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சு. சில்லாஞ்சிருக்கியே வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பேசிட்டா. கிரிக்கெட். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன ஆளுங்கன்னு சொல்லவே இல்ல. அவன் நம்ம ஆளுப்பா, எப்படி பிடிக்காம போகும்? உனக்கு அவனை பிடிக்கணும், உன்னோட வச்சுக்க. என் கூட சேர்த்து பேசுறதெல்லாம் வச்சுக்க. வாவ், இப்படி ரெண்டு பேர் வச்சா ஆப்ஷன் சொல்றேன் இல்ல. இல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பாத்திருக்கியா? வாவ், கிரிக்கெட். நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். வாவ் வாவ். சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தான கெத்து. 20 வருஷமா நாங்க கெத்து. மேட்சுக்கு போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாப்லன்னு தோணுது. ஒன்னா பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா போடு. பிரச்சனை? ஏய், அப்படி தடி ஒண்ணு Family மட்டும் man, இருந்துச்சு. அட்டகத்தி அதையும் தினேஷ். உயிரோக்காக என்ன விட்டு கொடுத்துட்டல. ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்கலாம் அலப்பற. நல்லவனா இருக்க மாட்டாங்க. ஓ, வாவ். முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும். மாவீரன் கெட்டப்ல இருக்காரு. ஏய், சம, சம, சம. ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. சரி உண்ணா, CSK. உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுப்போம். ஏ பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனார். ஸோ சூப்பர். லப்பர் பந்து. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் ரெண்டு பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வெந்து தணிந்த காடு எஸ்டிஆர் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த ஹீரோயின் தான் இதில் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ரோல். இது என்னன்னா, ரெண்டு பேர் வந்து ஆப்னட் டீமாக இருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கெத்து காட்டினா, ஹரிஷ் கல்யாண் வந்து கெத்துவே பேர் வச்சு பவுலிங்கில் கெத்து காட்டுறாரு. அதே மாதிரி தான் அட்டகத்தி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன். எனக்கு தெரிஞ்ச அட்டகத்தி தினேஷோட பொண்ணை தான் வந்து ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணுறாருக்கு. அதனால தான் ஃபைனல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது உனக்கு அண்ணன் தான் மாமனார்ன்ட்டு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இது பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, ப்ளூ ஸ்டார் படம் எப்படி ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான் எனக்கு வருது. ஆனால் எனக்கு பிஜிஎம் இதில் கேட்க ப்ளூ ஸ்டார் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கிரிக்கெட் ஓரியன்டாக வந்திருக்க படம். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா மாவீரன் படத்தில் எஸ்கே இப்படி பங்க் விட்டு கொஞ்சம் ஒரு ஏழை பையன் எப்படி கொஞ்சம் டல்லாக ஃபேஸ் டல்லாக வச்சு எப்படி இருப்பான், அதே மாதிரி தான் ஹரிஷ் கல்யாண் இதில் இருக்காரு. அட்டகத்தி தினேஷ் சொன்ன மாதிரி ஆப்னட் டீம் தான் கன்ஃபார்மே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ரெண்டு பேர் கை வச்சு சண்டைகள்லாம் கட்டிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. லப்பர் பந்து ட்ரெய்லர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கில் ஆகட்டும். அப்புறம் இதில் சிஎஸ்கே டீமு, ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் ஆட்டிருக்கு, ஃபேன் பாய் ஆட்டிருக்கு. அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்ட் அடித்து சிஎஸ்கே ஸ்டிக்கர் ஒட்டி பங்கம் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் அதே மாதிரி தான் இடையில காமெடி நட்சத்திரங்களாகட்டும் எல்லாமே நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு ஃபேமிலி மேன். அதனால் வந்து அவர் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு அவரோட லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் நோக்கி போயிட்டுருக்காரு. அப்போ வந்து
தன்னை விட ஒரு திறமைசாலியை பார்த்தாலும் ஒரு திறமைசாலி என்ன சொல்லுவான், அவன் திறமைசாலியே இல்லைன்னு தான் சொல்லுவான். அதே மாதிரி தான் இதில் அட்டகத்தி தினேஷ் சொல்கிறாரு. அப்புறம் இடையில சண்டைகள், அவன் ஒய்ஃப் அட்டகத்தி தினேஷ் ஒய்ஃப் வந்து விட்டுருக்காங்க, போ நீ உன் ஆம்பிஷனை நோக்கி போ, உன்னை வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதுதான் ஓப்பனிங்லேயே காட்டுறாங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வேலை தேடி போகல, அந்த வேலை தேடின ஆஃபீஸரே வீட்டுக்கு முன்னாடி வந்து அம்மா நான் தான்மா வேலை தேட கொடுக்க வந்த ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அட்டகத்தி தினேஷ் எங்கடா போனான்னு பார்க்கும்போது ஒரு டோர்னமெண்ட் சாம்பியன் டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து பேட்டில் கெத்து, அப்போது கெத்து யாரெல்லாம் கேட்கும்போது ஹரிஷ் கல்யாண் தான் பேரே கெத்து. ஸோ பவுலிங்கில் கெத்து, ஸ்பின் பவுலிங் ஆகட்டும், டாஸ் ஆகட்டும் எல்லாமே மாசாக போட்டு இது பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே இந்த படம் நல்லாயிருக்கு. செப்டம்பர் 20 இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படத்தோட விளாக் ஆகட்டும், ரிவ்யூ ஆகட்டும், நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் வந்து ரப்பர் பந்து படத்தோட ரிவ்யூ வந்து இந்த சேனலில் வரும். கன்ஃபார்ம் வெயிட் பண்ணி அந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பிரதீப் 41 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பட்டா, பை பாய்.